மார்ச் மாதம் இந்திய அரசு தன் வெளியுறவு கொள்கையை மாற்றியிருக்கும். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் போராடினோம். நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். பல பேர் கேட்கிறார்கள், சீமானை ஏன் வைகோவனை கூட நிற்கிறதில்லைன்னு. நான் இந்த இடத்துல இன்னைக்கு மரியாதைக்கு என்னுடைய நண்பர் திருமுருகன் காந்தி பக்கத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அவருக்கும் உங்களிடம் அவரும் நானும் தான் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களை போய் மார்ச் மாதம் 22ஆம் தேதி என்று நினைக்கிறேன், தேதி ஆகவும் இல்லை, போய் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நாங்கள் சொன்னோம், நீங்கள் கூட்டணி அரசியல் இல்லை, நீங்கள் அதிகாரத்தில் இல்லை, இந்த பதவி இன்னும் உங்கள் கையில் இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எல் கணேசன் திமுகவுடைய நிலைப்பாடு எடுத்து விட்டார். மரியாதைக்குரிய செஞ்சி ராமச்சந்திரன் திமுக நிலைப்பாடு எடுத்து விட்டார். விருதுநகர் இருக்கிற சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மதிமுகவாகும். உங்கள் கட்சியுடைய பதிவு பெற்ற உறுப்பினராக 2 பேர் இருக்கிறார்கள். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை நீங்கள் விலக்கினால் இந்த நெருக்கடி 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாமகவுக்கு ஏற்படும். இதே நெருக்கடி 2 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்படும். இதே நெருக்கடி 18 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படும். நீங்கள் முன்னெடுங்கள் கேட்டபோது இதே திருமுருகன் காந்தியும் நானும் தான் போய் மரியாதைக்குரிய வை கோபால்சாமி அவர்களை சந்தித்தோம். அவர் சொன்னார் எங்களிடம், ப்ளீஸ் ஐ சே கட் அவுட், நீங்கள் என் அறையை விட்டு வெளியே போங்கள். ஈழ அரசியல் என்பது வேறு, இந்திய அரசியல் என்பது வேறு என்று. நாங்கள் என்ன கேட்டோம்? எங்களை விட காலையில் 10 மணிக்கு போராட்டத்துக்கு நாங்கள் வருகிறோம், ஆனால் 9 மணிக்கு நீங்கள் வருகிறீர்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகள் போராட வருகிறோம், ஆனால் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழீழ விடுதலை புலிகளை தூக்கி சுமந்ததும் எங்கள் தலைவர் பிரபாகரனை மண்ணுக்குள் கொண்டு வந்து எங்கள் தலைவரை அடையாளப்படுத்தியவர் நீங்கள் தான். நீங்கள் ஏன் இந்த முடிவை எடுக்கக்கூடாது என்று கேட்டபோது அற்ப பதவி ஒரு